கோவில்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவிற்குள் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை தொடர்ந்து கோவை மாவட்டம் முழுவதும் முதல் கட்டமாக 4 டாஸ்மாக் கடைகளுக்கு அதிகாரிகள் ஒரே நாளில் அதிரடியாக சீல் வைத்துள்ளனர். தற்போது கோவை மாவட்டம் முழுவதும் மொத்தம் 284 டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் அரசின் புதிய 500 மீட்டர் விதிமுறையின்படி கோவை மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வரும் கடைகள் குறித்து அதிகாரிகள் அவசர கணக்கெடுப்பும் நடத்தினர். இதில் கோவை வடக்கு சரகத்தில் 48 கடைகளும், தெற்கு சரகத்தில் 21 கடைகளும் என்று மொத்தம் 69 டாஸ்மாக் கடைகள் விதிகளை மீறி அமைந்திருப்பது கண்டறியப்பட்டு அவை அனைத்தும் மூடப்பட வேண்டிய பட்டியலிலும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் உள்ள 69 கடைகளும் அடுத்த 15 நாட்களுக்குள் முழுமையாக மூடப்பட வேண்டும் என்றும் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தாலும் அரசின் உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் நோக்கில் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் கடை உட்பட 4 முக்கிய கடைகள் உடனடியாக பூட்டி சீல் வைக்கப்பட்டன. டாஸ்மாக் எடுக்கிறது அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது இல்லைங்க. ஆக்சுவலாகவே டாஸ்மாக் எடுக்கிறது ரொம்ப நல்லது, முழுசாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் என்ன அப்படின்னா அந்த டைமு அப்படிங்கிறத விட்டு அடுத்த நேரம் விற்கிறாங்க பாருங்கள், அதை முதல் தடுக்கிறது தான் பெஸ்ட்டான இது எது அப்படின்னா 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 12 ஹவர் விற்கிது அப்படின்னா அந்த டைமுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த மது கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சிது அப்படின்னா அது இல்லீகல், அது தடுக்கணும். ஒன்றாச்சு பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மது அப்படிங்கிறது இளைஞர்களை ரொம்ப சீரழிக்குதே ஒழிஞ்சு வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றதில்லை. அதனால் இதைய முற்றிலுமே எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை நான் வரவேற்கிறேன். என்னோடய வயசுக்கு நான் தெரிஞ்சளவுக்கு இந்த மதுவை ஒழிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். இதை இன்னொன்று என்ன அப்படின்னா எம்ஆர்பி அப்படிங்கிறத தவிர்த்து எங்கேயுமே ஒரு பைசா கூட எச்சா வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் என்னோட பணிவான வேண்டுகோள்.